விநாயகர் சதுர்த்திக்கு இனிப்பு கொழுக்கட்டை, பூரண கொழுக்கட்டை, மோதகம்னு எத்தன வகையான கொழுக்கட்டை செஞ்சாலும், எனக்கு எப்பவுமே பிடிச்சது இந்த தாளிப்பு கொழுக்கட்டை தாங்க. கொழுக்கட்டை செய்யும்போதெல்லாம் அதில கொஞ்சமாவது மாவு எடுத்து நான் இந்த தாளிப்பு கொழுக்கட்டைய செஞ்சுப்பேன். இது எனக்கு ரொம்பவே பிடிக்கும். இத நல்லா சாஃப்ட்டா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். 1 டம்ளர் பச்சரிசி ஊற வச்சுட்டு, அரைச்சுட்டு, நல்லா சலிச்சுட்டு, அத கொஞ்சம் நேரம் ஆவி கட்டி எடுத்துக்கலாம். இதுக்கு ஒரு தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம். எண்ணெய் விட்டு கடுகு, சீரகம், மிளகு, கடலைப்பருப்பு, பச்சை மிளகாய், கறிவேப்பிலை எல்லாத்தையும் பொடியா நறுக்கி போட்டு, தாளிச்சுட்டு இத மாவோடு சேர்த்து கொஞ்சமா உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு, கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி விட்டு இது கொழுக்கட்டை மாவு பதத்துக்கு பெசஞ்சு எடுத்துக்கலாம். இத நல்லா பெசஞ்சுட்டு சின்ன சின்ன உருண்டைகளாவும் உருட்டிக்கலாம். அப்படி இல்லன்னா இந்த மாரி பிடி கொழுக்கட்டை மாதிரி பிடிச்சும் வச்சுக்கலாம். நம்ம பூரணம்லாம் காலி ஆயிட்டு மேல் மாவு மட்டும் மீந்திருந்தா, அதுக்கும் இந்த மாரி தாளிப்பு ரெடி பண்ணி கொட்டி செஞ்சுக்கலாம். டேஸ்ட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும். இது இட்லி பாத்திரத்தில 10 நிமிஷம் வேக வச்சாலே போதும். மாவு ஏற்கனவே வெந்திருக்கிறதுனால இது சீக்கிரமே வெந்துரும். நல்லா சாஃப்ட்டாவும் இருக்கும். சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாவும் இருக்கும். இந்த விநாயகர் சதுர்த்திக்கு மேல் மாவு மீந்துச்சுன்னா, நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க.